இன்றைக்கி அப்பா வெளில போயிட்டதால அம்மா தான் பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதனால் சின்ன பாப்பா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணா. அதனால் பாப்பாவையும் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு பொட்டு வச்சு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நானும் பாதி தூரம் போனேன். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு வரும்போது மாடெல்லாம் சிக்கு மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாடு எதுவுமே சிக்கு மாட்டில் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனால் புல்லு தான் எதுவுமே இல்லை. அப்படியே வர வழியில் ஆட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தண்ணி யாருமே ஊற்றல. சரி நம்மளே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட வச்சு காலையில் மொண்டுட்டு போய் ஊற்றிட்டேன். ஏன்னா ஆடு வந்து காலைல கோதுமை அரிசியும் சாப்பிடும். அது கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். 10 மணிக்குனா தண்ணி ஊற்றிடணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அப்படியே தண்ணி ஊற்றிட்டு வந்து வீட்டிலலாம் பொருள் அப்படி அப்படியே கிடந்துச்சு. எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்க இருந்தாலே பொருளெல்லாம் அப்படி அப்படியே போட்டு விடுவாங்க. இதை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்படியே காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே. அதெல்லாம் எடுத்து அதை இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் யூனிட் 6 தான் முடித்தேன். கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன். நான் வந்து எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் தான் இது. கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப படித்தேன். அதுக்கப்புறம் மதியம் பாப்பா எழுந்திரிச்சிட்டா. பாப்பாவுக்கும் அப்படியே சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பா யானையில் வச்சு விளையாடிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. பாப்பா நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாடுவாங்க. நல்லா தூங்காமல் இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்ட கையோட போய் கோழிக்கும் கொஞ்சம் சாதம் வச்சுட்டேன்.